எப்போதும் போல இங்கே வா, வீட்டுக்கு வா, போ, யார்கிட்டனாலும் பேசிக்க. ஆனால் இந்த ரூம்குள்ள கால் எடுத்து வச்சுன்னு வச்சுக்கோ, உன் கோவத்தை பற்றி உனக்கு நல்லாவே தெரியும் நந்தினி. போ, இனிமேல் எங்கேயும் சரி என்கிட்ட வந்து மாமன் வந்து நின்றத மீறி வந்த என்கிட்ட என்ன பண்ணுவோன்னு எனக்கே தெரியுது. யார் இருக்காங்கன்னு பார்க்க மாட்டேன். போ. கிண்டலுக்கு பேசிகிட்டு இருக்கேன், அது போக நான் சொல்லிட்டு இருக்கேன், விளையாட்டுக்காக சொல்லிட்டு இருக்கேன்னு உனக்கு இதே வேலையாக போச்சு. போ. எப்போ வாட்ச் வந்துட்டு கோவப்படுதுண்ணா, நீனே கோவப்பட்டா கூட நான் கோவப்படாமல் பொறுமையாக தானே பேசிகிட்டு இருக்கேன். அது உனக்கு என்ன பார்த்தா எப்படி தருது? சரி, நான் அதை கொஞ்சம் ஓவராக பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஓவராக பேசிட்டேண்ணா. சரி சாரி. நீங்கள் விளையாட்டுக்கு பேசுனீங்கன்னு எனக்கு புரியல, நீங்கள் இந்த மாதிரி அர்த்தத்தில் சொன்னீங்கன்னு எனக்கு புரியலலாம். சரி, நாங்கள் போகலை. மனோ, மனோ, பாலா, எங்கடா இருக்கீங்க? கூப்பிட்றது காதில் இல்லையா? வாங்க இங்க. டேய் என்னடா ஏன்டா கூப்பிட்டு இருக்கேன்? என்னாச்சு? எதுக்குடா? எதுக்கு இவ்வளோ கோவமாக கத்துற? என்னாச்சு? இவங்க அவங்க வீட்டுக்கு போகிறாங்களா, என்ன செய்யணுமோ அதை கேட்டு செய்யுங்க. என்னடா ஏன் இப்படி பேசுகிற? சவுண்ட் என்கிட்ட சொல்லியிருந்தேன், ஒரு 9:30 போல் காலை கொஞ்சம் வெண்ணி வச்சு துடைக்க சொல்லி 10 மணிக்கு ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லியிருந்தேன். வந்தாங்கன்னா கூட்டிகிட்டு போங்க, போய் ஊசி போட்டு கொண்டு விட்டுட்டு வாங்க. அப்படி இல்லையா அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதே பண்ணிட்டு போட்டு. ஆமாம், எதுக்கு இப்படி பேசுனீங்க? நீங்கள் தானே கூப்பிட்டு போகிறீங்க, கூப்பிட்டு போங்க. கூப்பிட்டு போங்கடா, ரூம்லேருந்து வெளியே கூப்பிட்டு போங்க. என்னடா ஏன் இவ்வளோ கோவம் உனக்கு? ஆள் கூப்பிட்டு போங்கடா, என்ன சொல்கிறாங்களோ அதுபடி செய்யுங்க, போங்க. நான் போக மாட்டேன், நான் இந்த ரூம்பை விட்டு போகவே மாட்டேன். யாரும் என்னை வெளியே போக சொல்ல முடியாது. சரி இருந்துக்கங்க, நான் வெளியே போகிறேன். டே நான் கிளம்புறேன்டா, வேலைக்கு கிளம்புறேன். வேலை கிளம்புறியா? என்னடா மென்டல் மாதிரி ஓடிட்டு இருக்க? என்ன நடந்துச்சு? என்ன பிரச்சனை? அது ஒன்றும் இல்லை, விடு. நான் கிளம்புறேன்டா, நீங்கள் கூட கழிச்சு வாங்க, சரிங்களா? இப்போ வரணும்னு தோணுதோ அப்போ வாங்க, இல்லை இருந்துட்டு வாங்க, அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் கிளம்புறேன். என்னடா ஆச்சு? சொல்லி தான் தொலையேன். ஒன்றும் இல்லைடா, யாரையும் கிண்டல் கூட பண்ண முடியாது, எதுவுமே பேசிட முடியாது, எல்லாத்துக்கும் கோபம் வரும் இப்போ. அதனால் அவங்க வீட்டில் இருந்தால் தான் சந்தோஷமாக இருப்பாங்க. இருக்கட்டும், அவங்க வீட்டுக்கு தான் எப்போ பார்த்தாலும் போகிறேன்னு சொல்கிறாங்க, போட்டும். ஒரு தடவை 2 தடவை இல்லை, இங்கே இருக்கும்போதெல்லாம் டெய்லி ஒரு தடவை வாயிலேருந்து வந்துடுது. நான் கோவமே படுறது இல்லைடா, எவ்வளோ கோவப்பட்டாலும் நான் கோவப்படுறதே இல்லை. எவ்வளோக்குள்ள என்னால் சந்தோஷமாக வச்சுக்க முடியுமோ அந்த அளவுக்கு தான் நான் சந்தோஷமாக பார்த்துக்கணும்னு நினைக்கேன். அந்த அளவுக்கு தான் வச்சிட்ருக்கேன். ஆனால் அவங்களுக்குலாம் இங்கே இருந்தால் சந்தோஷமாக இல்லை, என் கூட இருந்தால் சந்தோஷமே இல்லை. அவங்க வீட்டில் இருந்தால் மட்டும்தான் சந்தோஷம். இருந்துட்டு போட்டு விடு, நான் கூட்டி கொண்டு விடுவேன்டா, ஆனால் வரமாட்டாங்க. அதனால் நீங்களே கூட்டு விட்டுருங்க. வந்தாங்கன்னா கூட்டி கொண்டு விடுங்க, இல்லை அவங்களே போனாலும் போகட்டும், விடுங்க. நான் மாமாட்ட பேசிக்கிறேன். ஆமாம், எதுக்கு இப்படி பேசுகிறீங்க? சரி விடுங்க. நீங்கள் எதுக்காக அப்படி சொல்கிறீங்கன்னே புரிஞ்சுக்காம தான் அப்படி பேசிட்டேன், விடுங்க. அப்படி சொல்கிறவன் டார்ச்சர்னு சிரிச்சுக்கிட்டே சொல்ல மாட்டான், யோசிக்கணும். இப்படி யோசிக்கலைன்னா இருக்கணும் சத்தக்கட்டாமல். இல்லைன்னா சொல்லலாம், சொல்லும் பார்த்தாட்டு புரிஞ்சுக்கணும். எதுவுமே இல்லை, சொல்லியும் மீறி நான் வீட்டுக்கு போவேன்னா போங்க, எவ்வளோ நாள் இருக்கணுமோ இருங்க. வந்தால் வாங்க, வராட்டா அங்கேயே இருந்துக்காங்க, எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. இதுக்கு முன்னாடி இங்கே இருக்க ஏதோ பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. நீங்கள் இங்கே இருந்தாலும் சரி, இல்லை எங்கே இருந்தாலும் சரி, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. நான் இங்கே இருக்கலை, அவ்வளோதான். நீங்கள் இருக்க இடத்துல நான் இருக்க மாட்டேன். நான் இருந்தால் உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக தான் இருக்கும், உங்களுக்கு சந்தோஷமாகவும் இருக்காது. நான் வேலைக்கு போகிறேன். ஏன்டா அவள் விளையாட்டுக்காக கோவப்பட்டிருக்கேன்னு நீ அதை பெருசாக எடுத்துகிட்டு இருக்க? அவள் தான் புரியாமல் கோவப்பட்டேங்கல்லடா, அப்புறம் ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க நீ? கஷ்டப்படுத்தாதீங்கடா, விடுங்க. நான் வேலைக்கு போகிறேன், மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும். சரி, நான் சொன்னால் கேட்பீங்களா? கேட்பீங்களா கேட்க மாட்டிங்களா? செய்வீங்கன்னு சொல்லியிருக்கீங்க, செய்வீங்களா மாட்டிங்களா? சொல்லுங்கள், பதில் சொல்லுங்கள். இப்போ என்னவா, என்ன செய்யணுமா? இங்கேயே இருங்க. சரி, எங்கே இருக்க போகிறாங்க அதை கேட்டு சொல்லு. நீங்களே சொல்லிடுங்க எங்கே இருக்கணும்னு, நான் அங்கேயே இருந்துக்கிறேன். உங்கள் முடிவு எனக்கு ஓகே தான், எதுவாக இருந்தாலும். சரி, நான் கேட்குறதுக்கு பதில் சொல்லுங்கள். நான் இந்த ரூமில் இருந்தால் இருப்பீங்களா நீங்கள்? நீங்கள் இருந்து நான் எப்படி இருக்க முடியும்? நான் உங்கள் கூட இருந்தால் தான் உங்களுக்கு சந்தோஷமே இல்லையே, அப்புறம் நான் எப்படி இந்த ரூமில் இருக்க முடியும்? நான் வேறு ரூமுக்கு போய்க்கிறேன். சந்தோஷம் இல்லைன்னு யார் சொன்னா? அதுக்காக தானே நான் உங்களை விட்டு எங்கேயும் போகாமல் உங்கள் கூட இருக்கேன். அப்புறம் ஏன் இப்படி சொல்லுதீங்க? என்னடா செய்யணுமா? நான் இந்த ரூமில் தான் இருப்பேன், நீங்களும் இங்கே தான் இருக்கணும், இந்த ரூமில் என் கூட தான் இருக்கணும். சரி இருக்கேன், ஆனால் என்கிட்ட யாரும் வந்து பேசிடக்கூடாது சொல்லியாச்சு. என் பக்கத்தில் வர்றது, நம்ம மாமான்னு கூப்பிடுறது, இந்த வேண்டா வேலையில் யார் என் பக்கத்தில் வந்து பார்க்கக்கூடாது சொல்லியாச்சு. மீறி என் பக்கத்தில் யாராச்சும் நெருங்கி வந்தீங்க அப்புறம் நான் என்ன பண்ணுவேன் எனக்கே தெரிய சொல்லிட்டேன். எதுக்கு இவ்வளோ கோவம்? நான் புரிஞ்சுக்காம தானே பேசுனேன். தான் சொல்கிறாளடா, நீ என்ன அர்த்தத்தில் சொல்கிறேன்னே அவளுக்கு தெரியல. நீ சிரிச்சுக்கிட்டு சொன்னதை கூட அதை புரிஞ்சுக்க முடியல. என்ன செய்ய சொல்லுத? விடுடா. சிரிச்சுக்கிட்டு சொன்னால் தான் கவனிக்கல, ஒன்றும் ஏறாது மாட்டேல. நான் தான் தெளிவாக சொல்லுதல்லாம். இந்த டார்ச்சர் பண்ணுறதுனால தான், இந்த சேட்டை பண்ணதுனால தான் நான் இங்கே வந்து நிற்க உன் கூட அப்படின்னு சொல்லியாச்சு. உன்னை என் கூடயே வச்சிருக்கேன்னு சொல்லியாச்சு. இதுக்கு முன்னே நான் என்ன செய்யணும்?
இந்த சேட்டை பண்ணுறதுனால தான் நான் சந்தோஷமாக இருக்கேன். அது ஒன்றால் தவிர யாராலையும் சந்தோஷமாக வச்சுக்க முடியும்னு சொல்லியாச்சு. அதைத்தான் நான் டார்ச்சர்னு சொன்னேன்னு சொல்லியாச்சு. இதுக்கு மேலே நான் என்னடா செய்யணும்? உங்களுக்கு என்ன தோணுதோ அப்படியே இருந்துட்டு போட்டும்டா. நான் என்ன கஷ்டப்படுத்தான்னு சொல்லு. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. விடு. நான் உங்களுக்கு தெரியும்லடா. தெரியுங்களா? நான் எதுக்கு இவ்வளோ நாளாக அப்படி கோவப்பட்ட மாதிரி பேசிகிட்டு இருந்தேன் சொல்லேன். நான் சொல்லிடக்கூடாதுங்கிற ஒரு காரணத்துக்காக தான். ஆனால் இப்போ அதுவும் கிடையாதுடா. சரி இங்கே இருக்கேன்னா இருக்கட்டும்டா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது. சார் மெயில் அனுப்பியிருக்காங்க. இன்றைக்கி ஒரு ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. நான் கிளம்புறேன். போயிட்டு மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு வரேன்டா. இப்போ என்னடா ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ண போகிறேன்? அதை தான் மெயில் பண்ணால் போதுமே, வேறு என்ன? எப்போ அனுப்புனாரு? ஒர்க் முடிச்சிட்டே இல்லையா? அதை தாண்டா பார்த்துட்டு இருந்தேன். காலையில் எழுந்திரிச்சி ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். நல்லா தான் பேசிகிட்டு இருந்தாங்க. புரிய விஷயத்தையும் பேசிகிட்டு தான் இருந்தாங்க. நல்லா தான் பேசிகிட்டு இருந்தாங்க. பேசிகிட்டு இருக்கும்போது தான் அவங்களே தான் சொன்னாங்க நான் டார்ச்சர் பண்ணுவேன்னு. அப்போ நான் சொன்னேன், ஆமாம் நீங்கள் டார்ச்சர் பண்ணுறீங்களா, அப்போ என் கூடயே தானே இருக்கீங்க டார்ச்சர் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன். அதுக்கு தான் இவ்வளோ கோவம். அதை நான் சொன்ன அர்த்தம் வேறடா. அதையும் சொல்லியாச்சு. என்ன அர்த்தத்தில் சொன்னேன்னு தப்பாக எடுத்துக்காதன்னு சொல்லியாச்சு. அதுக்கு மேலேயும் கோவம். இருக்கட்டும் விட்டுடா. இங்கே இருக்காங்கன்னா இருந்துட்டு போட்டோம், இல்லைன்னா அங்கே இருக்கன்னா இருந்துட்டு போட்டோம். நான் ஊருக்கு கிளம்புறேன்டா. சொன்னால் செய்வேன்னு சொல்லியிருக்கேன்டா. நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இப்போ எனக்கு ஒரு வேலை இருக்குது. நான் போய் தான் ஆகணும். மீட்டிங் அட்டன் பண்ண வேண்டியது இருக்குடா இந்த மாதத்துக்கு. நான் பண்ணவே இல்லை. பண்ணிவிட்டு வரேன். அப்புறம் இந்த ப்ராஜெக்ட் நேரில் போய் சப்மிட் பண்ணிட்டு வரேன்டா. மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நான் போயிட்டு வரேன். சரி கூடயே சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுங்கள். என்ன எத்தனை கால் பண்ணுங்கடா 2 பேரும். எல்லோரையும் பார்த்துக்காங்க, கவனம். என்னைய விட்டுட்டா போகிறீங்க? ஊருக்கு போகிறீங்களா? கண்டிப்பாக போகணுமா? எப்போ வருவீங்க? என்னை கூப்பிட்டு போவேன். நான் ஊருக்கு போகிறதே இந்த கொடையோட சந்தோஷமாக இருக்கணும் தான்டா. சந்தோஷமாக கொடையை என்ஜாய் பண்ண சொல்லு. புரியுதா? இருந்தாலும் சந்தோஷமாக இருந்துக்கிட மாட்டாங்க. அதுக்காக தான் நான் போகிறேன். ஒரு தேவையில்லாத கற்பனை வளர்க்க சொல்லாத சொல்லியாச்சு. நான் யாரையும் கூப்பிட்டு போகிறது ஐடியா இல்லை. கூட்டிகிட்டு போவேன்டா, இல்லைன்னு சொல்ல. ஆனால் நான் கூப்பிட்டு போனாலும் என் கூட இருப்பாங்களா? அப்போ சந்தோஷமாக இருக்க மாட்டாங்க. யாருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். அவங்க சந்தோஷம் எனக்கு ரொம்ப முக்கியம்னு. அதனால தான் விட்டுட்டு போகிறேன். இங்கேயே இருக்க சந்தோஷமாக இருக்க சொல்லு. ஏன்டா இப்படி பண்ணுற நீ? ஒவ்வொரு டைமும் சமாதானப்படுத்தும் போது நான் எவ்வளோக்குள்ள கஷ்டப்படுத்தேன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். கோவப்படும் போது இந்தியெல்லாம் நான் ஒரு வார்த்தை சொன்னால் கோவம் கூட பட தெரியாது. இப்போ நான் எது சொன்னாலும் கோவம். நான் அப்படி இருந்தால் காட்டிக்காம தானே பேசிகிட்டு இருக்கேன். சமாதானப்படுத்த தானே செய்தேன். நான் எந்த அளவுக்கு லவ் பண்ணுறேன்னு உங்களுக்கு 2 பேத்துக்கு நல்லாவே தெரியும்டா. அது புரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி பண்ண மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். சேட்டை பண்ணட்டும்டா. சேட்டை பண்ணணும்னு நான் சொல்லலை. சேட்டை பண்ணட்டும், பண்ணணும். அப்போ தான் நான் சந்தோஷமாக இருப்பேன். அவங்ககிட்ட நான் எதிர்பார்க்குறது அதை தான். நான் அதை எதுவும் சொல்லலை. நான் கிண்டலுக்கு சொன்னேன்னா புரியலை, ஓகே தான். நான் புரிஞ்சுக்கோன்னு சொல்கிறேன்னா அதையும் ஏற்றுக்க முடியாதா? அந்தளவுக்கு கோவமா? எத்தனையோ தடவை சொல்லியாச்சு. நான் கோவப்பட மாட்டேன், எங்கள் வீட்டுக்கு போகிறேன்னு சொல்ல மாட்டேன் அப்படின்னு எத்தனையோ தடவை சொல்லியாச்சு. ஆனாலும் திரும்ப திரும்ப அதே தான் பண்ணிட்டுருக்காங்க. ஏன் பண்ணிட்டு போட்டு விடு. சரி நவளுங்கடா. நான் அம்மாட்ட சொல்லிட்டு கிளம்புறேன். மாமாட்டையும் சொல்கிறேன். கால் பண்ணி நான் பேசிக்கிறேன் மாமாட்டா. 2 பேரில் யாராச்சும் ஒருத்தர் டிக்கெட் புக் பண்ணுங்கள். பார்த்துட்டு டைம் சொல்லு. கால் ரொம்ப வலிக்குதான். ஊசி போட்டு அனுப்பிவிடுங்க. அப்புறம் வச்சுட்டே இருக்க போகிறாங்க. ஏற்கனவே இப்போ கோவத்தில் தான் எந்திச்சு நடக்க முடியாமல் கீழே பார்த்தாங்க. நான் பிடிச்சி தான் நிப்பாட்டி வச்சுருக்கேன். நான் யாருக்கும் கால் பண்ண மாட்டேன், யாரும் எனக்கு கால் பண்ணக்கூடாது. அவ்வளோதான் நான் சொல்லிட்டேன். சரிடா, கோயிலுக்கு எதுவும் வேணா வாங்கி கொடுங்க. புரியுதான்? பார்த்துக்காங்க எல்லாரையும் சொல்லியாச்சு. எதுவாக இருந்தாலும் எனக்கு கால் பண்ணி சொல்லிடுங்கடா. சொல்லியாச்சு. நான் கால் பண்ணுறேன். சரி டைம் எத்தனை மணிக்குன்னு பார்த்து சொல்லு. நான் கிளம்பணும். என்னடா இப்படி பண்ணிகிட்ருக்கேன்? பொறுமையாக சொல்லுடா. தெரியாத மாதிரி தானே பண்ணிகிட்ருக்கேன். அவளை பற்றி தான் தெரியுமில்ல, அப்புறம் ஏன் இந்த வீம்பு உனக்கு? கோவப்படாதடா. நீ இப்போ கிளம்பாண்ணா, கொடை கழிச்சு கிளம்புவோம் எல்லாரும். கோவப்பட வைக்காதீங்க 2 பேரும். சொல்லிட்டேன். சொன்னதை மட்டும் செய்யுங்க. எத்தனை மணிக்குன்னு பார்த்து சொல்லுடா. அப்புறம் கொண்டு வந்து விடுவீங்களா இல்லை நானே போகணுமா? நீ சீரியஸாக வாட சொல்கிற, விளையாட சொல்லிட்டு இருக்கியா? இப்படி டிக்கெட் புக் பண்ணுறியா இல்லையா? அதை எடுத்து சொல்லு. அப்புறம் பண்ணுதுன்னு சொல்லிட்டு பண்ணாமல் இருந்துடாத. சீரியஸாக சொல்கிறேன். டிக்கெட் புக் பண்ணு. புக் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப்பில் போட்டு விடு டிக்கெட்டை. இன்றைக்கி எப்போ இருந்தாலும் பரவாயில்லடா, போட்டுரு. நான் அம்மாட்ட போய் சொல்லிட்டு வரேன்டா. ஆமாம், நீங்கள் ரொம்ப நாள் லீவ் எடுத்துட்டு வந்திருக்கேன்னு சொன்னீங்க. அப்புறம் ஏன் மாமா இப்போவே போகிறீங்க? இனிமேல் நான் இப்படி பேச மாட்டேன். புரியாட்டி கூட நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன். இது எத்தனை தடவை நானும் கேட்க. எப்போ தான் சொல்லியாச்சு. டெய்லி சண்டை தான், டெய்லியும் சொல்லியாச்சு. நான் இனிமேல் சண்டை போட மாட்டேன், பேச மாட்டேன், எங்கள் வீட்டுக்கு போகிறேன்னு சொல்ல மாட்டேன். இது எத்தனை தடவை தான் கேட்க. சரி போயிட்டு எப்போ வருவீங்க? அதையாவது சொல்லிட்டு போங்க. வர்றது ஐடியா இல்லை. ஐடியா இருந்தால் பார்த்துக்கலாம். வர மாட்டீங்களா? சரி.
நான் பழையபடி உங்ககிட்ட எப்படி நடந்துக்கிட்டேன் அப்படியே நடந்துக்க ட்ரை பண்ணுறேன். என்ன இப்போலாம் நடந்துக்கிறேன்ல, அது எதனால்? நீங்கள் என்கிட்ட பேசுகிறதுனால தானே. நீங்கள் பேசாமல் இருந்தால் நான் எப்படி நடந்துக்குவேன்? அப்படி நடந்துக்க ட்ரை பண்ணுறேன், சரிங்களா? நான் அப்படி இருந்தால் தான் உங்கள் மனசை கஷ்டப்படுத்த மாட்டேன்னு நினைக்கிறேன். இப்படி பேசுகிறதுனால உங்கள் மனசு எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்குன்னு என்னை மன்னிச்சிருங்க மாமா. அண்ணா எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறீங்களாண்ணா? என்னம்மா சொல்லு. அப்பாவுக்கு கொஞ்சம் கால் பண்ணி வர சொல்லுங்களேன். எதுக்கு இப்போ அப்பா வர சொல்கிற? உனக்கு என்ன பிரச்சனை அதை சொல்லு. என்கிட்ட என்ன செய்யணும் அதை சொல்லு, நாங்கள் செய்தோம். அப்பாவே கூப்பிடுத. அப்பாவை ஹாஸ்பிட்டலில் கூட்டு போய் சொல்லணும். வலி எடுக்கணும் கால். இது இறங்கி காலை கொஞ்சம் வேகமாக ஊனிட்டேன், அது வலி கொடுக்கு. இப்போ மறுபடியும் ஸ்லிப் ஆகிட்டலாம், அது வேகமாக வலிக்கு. அப்பா கொஞ்சம் வர சொல்லுங்களேன், அம்மாவும் வர சொல்லுங்கள். சரி வா, நாங்கள் கூப்பிட்டு போகிறோம் வா. இல்லை, எங்கே போகிற? போங்கடா, கார் எடுங்க, கூப்பிட்டு வரேன். வேணாம், சாமியை கொஞ்சம் வெந்நி வச்சு எடுத்துட்டு சொல்கிறா. வா, வந்து பெட்டில் உட்கார் வா. என்னை பற்றி யாரும் அக்கறைப்படாண்டா, ரொம்ப நன்றி. போகலாம். என்னை பார்த்துக்க எங்கள் அப்பா இருக்குது. கோவப்படுத்தாதான் ஏற்கனவே கோவத்தில் இருக்க அடிச்சே விடுவேன். அதான் என்னை விட்டுட்டு ஊருக்கு போகிறேன்னு சொல்லி வச்சு அப்புறம் என்ன போக வேண்டியதானே. வா, கால் வலிக்கலாம், ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போய்ட்டு வா. நான் சொன்னது சரின்னு சொன்னால் தான் நான் வருவேன், இல்லைன்னா நான் வரமாட்டேன். என்ன ஊருக்கு போகக்கூடாது, நான் உங்கள் பக்கத்தில் வருவேன், உங்கள் கூட தான் இருப்பேன். அப்புறம் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தேன் அப்படி தான் இருப்பேன். சாரி, நான் வருவேன். வாமா தாயி வா. சொன்னா மட்டும் கோவம் வருது. இப்படி டார்ச்சர் பண்ணால் டார்ச்சர்னு சொல்லாமல் என்ன செய்வாங்க சொல்லு? இப்படியே பேசியே அழைச்சாச்சுரு என்ன ஆளை பெரு. வா, கேட்டதுக்குன்னு பதில் வரல. ஊருக்கு போகல வா. வான்னு சொல்கிறல, அப்புறம் என்ன வா. புரியலைண்ணா, நான் சொல்றது போத புரிஞ்சுக்கணும். வேண்டா வேலை பார்க்க வேண்டியது. மாமா சாரி. இனிமே சொல்லுவியாண்ணே? வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லுவியா? போவேன்னு சொல்லுவேன், ஆனால் நீங்கள் கூட்டு போகணும், நீங்களும் வரணும். பாதி நேரம் நல்லா தெளிவாக பேசுனேன், மீதி நேரம் குழம்பிடுறா. ஆளை பெரு ஆடா. வா உட்காரு. பைத்தியம் ஆக்கிறேண்ணே என்ன? சட்டையை மட்டும் தான் நீ கிழிச்சு போட்டு தெருவில் அலையில ஒரு எல்லா வேலையும் நீ பார்த்து தான் வச்சுருக்க. ஆளை பெரு. இந்த அளவுக்கு பைத்தியம் ஆக்கிட்டு ஒம்பாடு சுத்து பேசு. தேவையில்லாத பேச்சு, தேவையில்லாத சண்டை. மாமா இந்த அளவுக்கு என்ன லவ் பண்ணுறீங்களா? அது எத்தனை தடவை சொல்ல, நீ இல்லைன்னா நான் இருக்க மாட்டேன்னு. இன்னுமா மண்டையில் ஏற மாட்டேக்கு சொல்லுதெல்லாம். நான் உங்கள் பக்கத்தில் வருவேன், நீங்கள் எல்லாம் இருக்க மாட்டேன், என்னால் ஒரு நிமிஷம் உங்களை விட்டு இருக்க முடியலன்னு. அப்புறம் என்னால் மட்டும் இருக்க முடியுமா? யோசிக்கவே மாட்டேன்னு. எதுக்கு இப்படி மரமண்ட மாதிரி இருக்க? அப்படி சொல்லாதீங்கன்னு சொல்லியிருக்கோம்லாம். சொல்லக்கூடாதா? கோவம் வருதா உனக்கு? சொல்லுவேன், அப்படி தான் சொல்லுவேன். என்ன பண்ணுவேன்? போ, நின்றுட்டு இருக்காத, கால் வலிக்கலாம், வந்து உட்காரு. இருக்கட்டும், நான் கொஞ்ச நேரம் நிற்கேன். ஏதாட்டு சொன்னே எங்கள் அப்பா இருக்கு பார்த்துக்கிட்டேன்னு சொல்லு. அதுக்கப்புறம் தான் இருக்கு உனக்கு ஆடுறேன். இதுக்கு முன்னாடியே உங்கள் அண்ணனவே என்கிட்ட கேட்காம எதுவும் பண்ண மாட்டானுவேன். இனிமே பண்ணுவானுவேன். இனிமே உங்கள் அப்பாவும் சரி, உங்கள் அத்தையும் சரி, யாரும் என்ன மாரி எதுவும் பண்ண முடியாது. மாமா நான் இப்போ உங்களை போக வேண்டாம்னு சொல்லலட்டா, நீங்கள் போயிருப்பீங்களா? விட்டுட்டு போயிடணும்னு பயம் இருக்கலாம், பயம் இருக்கலாம். அப்போ எப்படி நடந்துக்கணும்? ஒழுங்காக இருக்கணும்ல. இனி சீண்டிகிட்டே இருந்தா சொல்லுங்க மாமா, போயிருப்பீங்களா? தெரியலை, எனக்கு போவதுக்கு மனசு இல்லை. இருந்தாலும் கோவத்தில் போனாலும் போயிருப்பேன். அப்படியா? அப்போ போயிட்டு வராமல் இருந்திருப்பீங்களா? கடவுளே, உனக்கு எவ்வளோ சொன்னாலும் புரிய வைக்க முடியாதுப்பா. எனர்ஜியெல்லாம் போயிட்டு சும்மா இது. எதுக்குடா இந்த வீப்பு? இவ்வளோ நேரம் இந்த பேச்சு தேவையா உனக்கு? ஒரு நிமிஷம் ஆகலை. என்னடா செய்ய சொல்கிறேன்? ரொம்ப கோவப்படுத்துகிறான். அப்புறம் என்ன செய்ய? எனக்கு கோவம் அப்போ தான் வருது. எவ்வளோ தான் பொறுமையாக பேசுகிறேன். வர வர சொன்ன கேட்கவே மாட்டக்காடான். என்ன செய்ய? கோவப்பட்டாதான் ஒரு வலிக்கு வருவான், இல்லைன்னா வச்சு அடிப்பட்டு வர மாட்டான். வர வர இந்த மரமண்டைக்கு மூளையே வேலை செய்ய மாட்டேங்கிறான். கல்யாணம் முடிச்சதுலேருந்து எப்போ எதை பேசுகிறோம், என்ன பேசுகிறோம், யாருக்கிட்ட பேசுகிறோம் இப்படின்னு யோசனையே பண்ண மாட்டக்கா. இப்போ சும்மா என்ன தோணுது அதெல்லாம் பேசிடுதான் என்கிட்ட. அவளுக்கு என் கூட உட்காந்து பேசிகிட்டே இருக்கணும் 24 மணி நேரம். ஆனால் என்ன பேசணும்னு கேட்டால் தெரியாது. என்னதாட்டு பேசணும்டா, அதுக்கு என்ன தோணுதோ அதை பேசிடுதா. பிறகு என்ன செய்ய அவளை? பசலுக்கு நான் ஏதாச்சும் கிண்டல் பண்ணேன்னா உடனே கோவம் வந்துடும். அந்தாலும் சண்டை போகும். அப்பவுமே யோசனை கிடையாது. இதுக்கு முன்னாடி நம்ம என்ன சொல்லியிருக்கோம், இதுக்கு முன்னாடி சண்டை போடுவோம், மாமா என்ன சொல்லியிருக்கு, நம்ம என்ன சொன்னோம், எது செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு, இதெல்லாம் யோசனையே கிடையாது. அப்பவுமே என்ன தோணுதோ அதை பேசிடணும். பைத்தியக்காரி. என்ன செய்ய? நீ ஆரம்பத்துலேயே பேசியிருந்தேன்னா அவன் நார்மலாக வந்திருப்பா, கண்ட்ரோலாக. நீ பேசாமே இருந்துட்டேன். அவன் ஒன்றுமே தெரியாத பிள்ளையா இருக்கான். கொஞ்ச நேரத்தில் எங்களையும் விளையாட நீ பயன்படுத்திட்ட. பின்ன என்ன பண்ண?
அப்படி கோவப்படாதான் இவன் வலிக்கு வருவா, இல்லைன்னா வலிக்கு வர மாட்டான். அப்புறம் உங்ககிட்ட நார்மலாக பேசினா இவளுக்கு குளிர் விட்டு போயிடும், இங்கே யோசிக்க மாட்டா. சரிடா, சந்தோஷமா இரு, டென்ஷன் ஆகாத. மாமா மாமா. இதில் மட்டும் குறைச்சல் இல்லை, இதெல்லாம் கரெக்டாக பண்ணிடுவான். ஆமாம் பண்ணுவேன். சரிடா போ, சாமியாக வெண்ணி இட்டு வர சொல்லிட்டா. நேரம் ஆயிடுச்சு, இவன் கிளம்பி இவ்வளோ கூப்பிட்டு போய்ட்டுரும் ஹாஸ்பிட்டலுக்கு. நீங்கள் வரீங்களா? வரணும்னா சொல்லு, வாரோம், அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, உங்கள் மாமியார் வீட்டுக்கு போச்சு நல்லா கிளம்பிட்டீங்களா? எப்போ போறிய? அது மத்தியானத்துக்கு மேலே தாண்டா போகிறோம். சரிடா போயிட்டாங்க. சரிடா, 2 பேரும் கிளம்புங்க, நாங்கள் வெளியே இருக்கோம், வாடா போலாம். சரிடா சரி. நந்தினி, ஒழுங்கா இருக்க பாரு சொல்லியாச்சு. இனிமேல் ஏதாச்சும் அவன்கிட்ட சண்டை போட்டு பிரச்சனை பண்ணிகிட்டு இருந்தேன், அப்புறம் நாங்கள் தான் ஒன்று அடிப்போம் சொல்லியாச்சு. ஆமாம்மா, ஒழுங்காக இருந்துக்கோ சொல்லியாச்சு. சரி, நான் இனிமேல் மாமாட்ட கோவப்பட மாட்டேன், சரிங்களா? சொல்லிட்டா உன் தங்கச்சி கோவப்பட மாட்டேன், இனிமேல் கோவமே பட மாட்டேன்டா. இதெல்லாம் வாங்கினா கணத்தில் நீங்கள் இப்போ கோவமே பட மாட்டேங்கிங்க மாமா, எனக்கு திட்டவே மாட்டேங்கிங்க. ஆரம்பிக்காத மறுபடியும் விழுத்துப்படுவேன். வா, அது ரொம்ப வலிக்கும். ம், அது கோபத்தில் யோசிக்காமல் காலை வேகமாக வச்சுட்டேன் மாமா நடக்கிறதுக்கு, அதுதான் ரொம்ப வலிக்கு. அது வலிச்ச உடனே தான் நிற்க முடியல, காலை தூக்குனேன்னா அசிலி போயிடுச்சு. போவாத இருன்னு சொல்லுதேன், அப்போ இருக்கணுமா வேண்டாமா? இந்த சேட்டை உனக்கு தேவையானது, நீ ஏன் இப்படி பண்ணுற நீ? அப்போ நான் இனிமேல் கோவப்பட்டா சண்டை போட்டா என்னை விட்டுட்டு போயிடுவீங்களா மாமா? போயிட்டு வர மாட்டிங்களா? போவேன், இனிமேலும் சேட்டை பண்ணுன சண்டை போட்டு பேசல மாட்டேன், இப்படி கோவப்பட்டு இருக்க மாட்டேன், பேசாமல் கிளம்பி போயிடுவேன் சொல்லிடுச்சு. மாமா நான் இல்லாமல் நீங்கள் இருக்க மாட்டீங்களா? மர மண்டைக்கு இப்போ மட்டும் புரிஞ்சுதா இல்லையா? டெய்லி சொல்லிட்டு தான் இருக்கேன், புரியலையா? இப்போ மட்டும் புரியுதா இல்லையா? இல்லை சும்மா தான் சொல்லிட்டு இருக்கேன். அப்புறம் எப்படி என்னை விட்டுட்டு போகிறேன்னு சொன்னீங்க, வர மாட்டேன்னு சொன்னீங்க? போயிட்டு வராமலாம் இருக்க மாட்டேன், போயிட்டு 2 நாள் கொடைக்கு வரலான்னு பார்த்தேன். அது வரைக்கும் நீ இருந்துக்கிட மாட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீ போன உடனே தேவையில்லாமல் உட்காந்து அழுதுட்டுருக்க தெரியும். அதுக்காக ஏன் இவ்வளோ கோவப்படணுமா? சரி, புரியலாம், அப்படி சொல்கிறலாம், அதுக்கப்புறமாட்டு புரிஞ்சுக்கணும்லாம், மறுபடியும் வீம்பு பண்ணால் எப்படி? அதான் கோவம் ரொம்ப வந்துட்டு. வா, கால் வலிக்கலாம், மறுபடியும் நின்றுட்டே இருக்கேன், உட்காரு, கிளம்பு, நான் கூப்பிட்டு போகிறேன், கிளம்பு. சரி, என்னை கொண்டு அங்கே கொண்டு விடுங்களேன், நான் குளிச்சுட்டு வரேன். சரி, மேலுக்கு ஃப்ரெஷ் ஆகிட்டு வா, செம்மையாக வர சொல்லிட்டான் துணைக்கி. அப்புறம் உள்ளே போய் உட்காந்துக்கிட்டு தேவையில்லாத வேலை பார்த்துட்ருக்கேன். இருக்கட்டும் மாமா, நான் பார்த்து பண்ணிக்கிறேன், விடுங்க, நீங்கள் வெளியே நின்றுங்க. ம் சரி. இன்றைக்கி தான் புதுசாக போட்டிருக்கீங்களா நினச்சிட்டியேன்? சேலை கட்டினா கால் தட்டிடக்கூடாதெல்லாம், அதுக்கு தான் சுடி போட்டேன். சரி போம்மா, தூக்கிட்டு போட்டா கால் வலிக்கலாம், நடந்தானே கூட கொஞ்சம் வலிக்கலாம். மாமா ஐ லவ் யூ ஸோ மச். அப்படியே நடந்துக்கிறேன், நீ ரொம்ப கோவப்படுது, இப்போ எதுக்குன்னு தெரியல, நான் கோவப்படாததுனாலே நீ கோவப்படுத்தேன். சரி, இந்த ஒரே ஒரு டைம் என்ன மன்னிச்சிருங்க மாமா. இனிமேல் இப்படி என்ன கோவப்படுத்துனீங்க, அப்போ அதை சொன்னோம்லாம், அப்படி தான் நடந்துக்குவேன் சொல்லி வச்சு, அப்புறம் என் மேலே வருத்தப்படக்கூடாது. அப்படியெல்லாம் போட மாட்டேனே, நீங்கள் இன்னைக்கு கிளம்பி இருந்தாலும் போயிருக்க முடியாது தெரியுமா? ஏன் பேருக்கு அப்படி சொல்லுதேன்? ஏன் போயிருக்க முடியாது? ரூமுக்குள்ளே தானே ட்ரெஸ் இருக்குது, இந்த ரூமில் தானே எடுத்துகிட்டு வெளியே போனோம். இங்கே ட்ரெஸ் எடுக்கிறதுக்குள்ள நான் வெளியே போய் ரொம்ப பூட்டிடுவோம்ல, ஃப்ளைட் டைம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் திறந்து விடுவேன். அப்போ எப்படி போவீங்க? கால் தான் நடக்க முடியல, பிறகு எப்படி வெளியே போவேன்? வெளியே போகட்டலாம், ஆனால் நான் கூடி கொண்டு வாசலை விட சொல்லுவேன், விட்டுட்டு அதெல்லாம் பூட்டிட்டு உள்ளே நின்றுக்கிடுவேன் கதவு கிட்ட. இந்த கிரிமினல் வேலைலாம் பார்க்கலான்னு தான் இருந்திருக்கேன். இதுக்கு தான் நான் அவ்வளோ நேரம் பேசும்போது நீ அமைதியாகவே நின்றுருக்கேன், பக்கத்தில் வராமல் சமாதானப்படுத்தாமல், அப்படி தானே? தான் சொல்லிட்டீங்களே யாரும் என் பக்கத்தில் வரக்கூடாதுன்னு, இப்போ எப்படி பக்கத்தில் வரேன்? அதான் யோசித்தேன். அதான் அன்றைக்கி சொன்னேன்லாம், நானே சொன்னாலும் நீங்கள் என் பக்கத்தில் வரலான்னு, வர வேண்டியதுதானே? சரி வாமா, நேரம் ஆகிட்டு வா. ஐயா போயிட்டு வந்துக்கலாம். என்ன சொன்னாங்கம்மா? இப்போ எப்படி இருக்கான்? ஊசி போட்டு கூட்டு இருக்கம்மா, தேவையில்லாத வேலை பார்த்து கூட வந்து வீங்க வைக்கேன், ஒழுங்காக இருக்கணும்லாம். என் மருமக வச்சு அறியில்லம்மா, வீட்டுக்கு அனுப்பிடுவோமா? ஏன்டா இப்படி சொல்லுத? அது என்ன பண்ணோன்னு? ஒழுங்காகவே இருக்க மாட்டேக்கம்மா, என்னை ரொம்ப கோவப்படுத்துகிறான். சரி இல்லை, பழைய நந்தினியே இல்லை. 2 அடி விடுதா அவளுக்கு? கொடுத்துருவோம்மா அடி, நீங்கள் கேட்கக்கூடாது இது, சரியா? நான் கேட்க மாட்டேன். சரியா இல்லைன்னா அடி தான் கொடுக்கணும். எதுக்கு இப்போ அமைதியான கலை என்ன கதை? காலையில் சண்டைம்மா, இவ்வளோ தடவை சண்டை போட்டிருக்கேன், என்னை ரொம்ப கோவப்படுத்தி மறுபடியும் சமாதானப்படுத்தி கூப்பிட்டு போயிருக்கு. அதான் இப்போ அமைதியாக நிற்கா, பேசினா மறுபடியும் கோவப்படுவேன். ரொம்ப சேட்டை பண்ணுறவன்ட்ட சந்தோஷமாகவே வச்சுக்க மாட்டேக்காமா,
இவளுக்கு என்ன செய்ய வீட்டுக்கு அனுப்பிடுவோமா? அப்படியா? சந்தோஷமா வச்சுக்க முடியல இவ்வள. என்னடி மாமியார் வேலையை பார்க்கணுமா எப்படி? ஆ வருவீங்க நல்லா பார்ப்பீங்க மாமியார் வேலையை. எங்கே பாருங்க பாப்பா, என்கிட்ட அடித்து துரத்தி விட்ருவேன். அடிச்சு துரத்து விடுவியா? ஏன் விடுடி, நீ தான் வெளியே போகணும். ஆமாம் நினச்சிக்கிட்டே இருங்க, வெளியே போவேன். எல்லாத்தையும் அடித்து வெளியே பற்றி போடுவேன். இது என் வீடு சொல்லியாச்சு. என்கிட்டலாம் இந்த வேலையை வச்சுக்கிடக்கூடாது. இருடி, உனக்கு மாமியார்னா என்னன்னு காட்டினா தான் நீ சரி வருவேன்னு நினைக்கேன். என்னைய வெளியே அனுப்புவாங்க, என் பிள்ளையும் கஷ்டப்படுத்துற. அப்படியா? இருங்க, உங்களுக்கு நம்ம சோறே கிடையாது, ஒன்றும் தர மாட்டேன். ஆமாம், இல்லாட்டாலும் இவ தான் தந்துட்டுருக்கேன். என் பிள்ளைகள் இருக்குது, மருமகள் இருக்காளுங்க, வேற என்ன? அப்படியா? இருங்க, நான் பார்த்துக்கிறேன் யார் தரான்னு. போடி போ, உன்னை இப்போ துரத்தி விட்டா தான் சரி வருவேன் எனக்கு. ஓடு, உங்கள் வீட்டுக்கு ஓடு. என்ன எதுக்கு போய் சொல்லுறீங்க? நீங்கள் தான் போகணும். போங்க, உங்கள் வீட்டை பார்த்து போங்க. என் வீட்டில் தாண்டி நான் இருக்கேன், என்ன ஏக்கு போச்சுடுற? யார் சொன்னா இது உங்கள் வீடுன்னு? என் வீடு. மரியாதை வெளியே போயிருங்க. உங்கள் அண்ணனை வர சொல்லி உங்கள் அண்ணனை கூட்டு போய் சொல்லிடுங்க. இங்கெல்லாம் இருக்கக்கூடாது. அது நீ சொல்லாடிடி, என் பிள்ளைகள சொல்லணும். உங்கள் பிள்ளைகள் எதுக்கு சொல்லணும்? நான் தான் சொல்லுவேன். எங்கள் அண்ணன் ரெண்டு நான் சொன்னால் தான் கேட்பாங்க. உங்கள் பிள்ளையே நான் சொன்னால் தான் கேட்கும். இப்போ பாருங்க மாமா. சொல்லு மாமா, இவங்கள அவங்க வீட்டுக்கு வச்சுருங்க. இங்கே இருக்கக்கூடாது, போக சொல்லுங்க. வா சொல்லுமா அவங்க வீட்டுக்கா? சிரிக்காதீங்க, சொல்லுங்க, போக சொல்லுங்க. கண்டிப்பா சொல்லுமா. எங்க அம்மா எல்லாம் எழுந்துட்டு போட்டுமா? முடியாது, போக சொல்லுங்க, போக சொல்லுங்க. ஏம்மா கிளம்பி இருக்குமா உங்க வீட்டுக்கு? நீங்க இப்படியெல்லாம் சொல்லக்கூடாது, கோவமாக சொல்லணும். போங்கன்னு. போகாம சொல்லணுமா? ஏம்மா நீங்க போங்க உங்க வீட்டுக்கு. போகணுமா? என்னையே வெளியே போய் சொல்கிற? இருடா, இவ்வளோத்துக்கு வெளியே இழுத்து கூட போட்டு வரேன். என்னையே வெளியே எடுப்ப? வாடி வெளியே வா. வா, நீனு வா, உன் வீட்டுக்கு வா. அம்மா விட சொல்லுங்க மாமா, நான் அடிப்பேன். அடிப்பியா? அடி பாப்பா. அம்மா அடிக்காங்க, நீங்கள் பார்த்துட்டே இருக்கீங்க. ஏம்மா திருக்காதீங்கம்மா, வாடிக்க அவளுக்கு. வாலிக்கெடு தம்பி, சும்மா இரு. அவளை வெளியே இழுத்து கூட போட்டதே சரி வருவாவா. மரியாதையே கதை விட்டுருங்க. இல்லை மருமக யாருன்னு நான் காட்ட வேண்டியது இருக்கும். ஒழுங்கு சொல்லும்போது உங்கள் வீட்டை பார்த்து ஓடிடுங்க. ஆமாம், நீங்கள் கால் பண்ணுங்க அவங்க அண்ணனுக்கு. கால் பண்ணி வர சொல்லுங்கள். நீங்கள் ஃபோனை போடுங்க, நான் பேசுகிறேன். கண்டிப்பா கால் பண்ணணுமா? எதுக்கு எது சொன்னாலும் திருப்பி திருப்பி கேட்டுட்ருக்கீங்க. சொன்னது செய்யுங்க. சரிங்கம்மா பண்ணிடுறேன். திருப்பி திருப்பி கேட்க மாட்டேன், கால் பண்ணுறேன். ஹலோ சொல்லுடா, ஆஸ்பத்திரி போயிட்டு வந்தாச்சா? என்ன சொன்னாங்க? எப்படி இருக்கா இப்போ? கால் எப்படி இருக்கு? ஊசி போட்டு வந்திருக்குமாம்மா. கால் கொஞ்சம் வீக்கம் இருக்குது, கொஞ்சம் வலியும் இருக்குது. இன்னொரு டைம் கூப்பிட்டு போகணும். சரி மறுபடியும் எப்போ கூப்பிட்டு போகணும்? சாயந்தரம் ஒரு டைம் போயிட்டு வரணுமாம்மா. சரிடா. அவ்வளோ எங்கே என்ன தான் இருக்காமாம்மா? நீங்கள் பேசினதெல்லாம் போதும், கொடுங்க போனேன். ஹலோ சொல்லுமா. கால் வலிக்கா? கால் வலிக்கு பாலேசா, நான் பார்த்துக்கிறேன், விடுங்கப்பா. மாமா இருக்குல்ல. சரி பார்த்து இருமா, நடக்காமல் இருறேன் கொஞ்சம். சரிப்பா, நான் பார்த்துருக்கேன். சரி நீங்கள் வீட்டுக்கு வாங்க. உங்கள் தங்கச்சி மரியாதை உங்கள் வீட்டுக்கு கூட்டி போயிருங்க சொல்லியாச்சு. இங்கெல்லாம் இருக்கக்கூடாது. எதுக்கு? அவளுக்கு என்னாச்சு? ஏமா இப்படி சொல்லுதேன்? என்னாச்சு தங்கச்சிக்கு? ஆ உங்கள் தங்கச்சி நல்லா தான் இருக்காங்க. ஆனால் என்னையே வெளியே அனுப்புவாங்க. கூட்டு போங்க உங்கள் வீட்டுக்கு. அவங்க இங்கே இருக்கக்கூடாது. வர எங்க அவன்கிட்ட கூட்டு போனேன். ஆமாம் சொல்லுங்க. என்னடா சொல்லுதா? என் தங்கச்சிக்கு என்னாச்சு? ஒன்றும் இல்லை மாமா, அம்மா நல்லா தான் இருக்காங்க. நான் அம்மாட்ட கம்ப்ளைண்ட் பண்ணேன் உங்கள் பொண்ணை பற்றி. அம்மா சத்த மாட்டாங்க. அதுக்கு தான் அவன் மருமக வேலையை காட்டுதானா. எங்கள் அம்மா சொன்னாங்க மாமியார்னு. அதுக்கு 2 பேரும் வாதுக்கு போய் சண்டை போட்டுட்ருக்காங்க. அதான் வீட்டை விட்டு வெளியே அனுப்புதானாம்மா மாமியாரை. அவங்கள வந்து கூட்டு வச்சுருதா. அவளை இங்கே அனுப்பிட்டு அவள் எப்படி அங்கே இருப்பாளாம்? அதுதான் எனக்கும் தெரில, கேளுங்க. அது நான் இருப்பேன். அதான் இப்போ மாமா இருக்கலாம், பிறகு என்ன? அப்படியா? உன் மாமா வந்தானே என் தங்கச்சி வேண்டாமா? ஆமாப்பா, உங்கள் தங்கச்சி என் மாமியார் ஆகிட்டாங்க. எங்கள் அத்தையா இல்லை, எனக்கு மாமியார் வேண்டாமே. வேண்டாமா? என் தங்கச்சி என் வீட்டுக்கு கூட்டு விட்டான். கூட்டிகிட்டு போங்க. கூட்டிகிட்டு போயிட்டு உடனே கூப்பிட்டு வந்து விட்டுறணும். எதுக்கு இந்த சேட்டை பண்ணிட்டு இருக்க நீ? அது வந்துப்பா, உங்கள் தங்கச்சி என்ன வீட்டை விட்டு வெளியே அனுப்புதுன்னு சொன்னாங்களாம். அப்போது நான் மருமக யாருன்னு காட்டணும்லாம். அதுக்காக வீட்டை விட்டு வெளியே அனுப்புவேன். நீங்கள் கூட்டி போயிடணும். இப்போ நான் தானே ஜெயிச்சேன். திருப்பி கூட்டி கொண்டு வந்து விட்டுருங்க. எங்கள் அத்தை இல்லாமல் நான் இருக்க மாட்டேன். டேய் என்னடா அப்போ சேட்டையெல்லாம் இப்படி தான் இருக்கும். கண்டுக்காதீங்க, விடுங்க. நான் வைக்க மாமா. சரிடா வைக்க. மாமா இப்போ அவங்க அண்ணன் வருவாங்க, போக சொல்லுங்கள். உங்கள் ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ண சொல்லுங்கள். ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணி என்ன செய்ய? அதான் போயிட்டு ரிட்டர்ன் கொண்டு வந்து விட சொல்லியாச்சா? அப்புறம் ட்ரெஸ் இதுக்கு? மாமா போகும்போது அப்படி தான் மாமா போவாங்க. பேக்கில் ட்ரெஸ்லாம் எடுத்துகிட்டு போவாங்க, தெரியுமா? சேட்டை சேட்டை ஓவர் சேட்டை. இப்படியே சேட்டை பண்ணிட்டு இருக்க வேண்டியதானே. எதுக்கு அந்த கோவம்? இப்போ நான் எவ்வளோ சந்தோஷமா இருக்கேன். இப்படி இருக்கலாம்ல நீங்கள். நான் கிண்டலுக்காக ஏதாச்சும் பேசுனேன்னா
அதை உடனே இப்படியே சீரியஸாக எடுத்துக்கிடணும். ம் இப்படி ஜாலியாக எடுத்துக்கிட வேண்டியதுதானே. நீங்கள் இப்போ 2 பேரும் எப்படி பேசுனீங்க அதே போல் எடுத்துக்கிட வேண்டியதுதானே. நான் ஜாலியெல்லாம் பேசலை. மரியாதையை உங்கள் அம்மா வெளியே அனுப்பிடுங்க சொல்லியாச்சு. அப்படியா? வெளியே அனுப்பணுமா? இப்போ தானே சொன்னீங்க, திருப்பி கேட்க மாட்டேன்னு. சரிம்மா, நீங்கள் கிளம்பிடுங்க. என்னையா நீனுமா சொல்லுத? என்னம்மா செய்ய, உங்கள் மருமவ எனக்கு முக்கியமாயிட்டாளா? நான் வேண்டாமையா உனக்கு? அம்மா, என்னம்மா இப்படி கேட்டேன்னு என்ன பேர் சொல்ல? சொல்லணும், உங்கள் அம்மா வேணுமா நான் வேணுமா, ரெண்டில் ஒரு முடிவு பண்ணணும். சொல்லுங்கள். மாட்டிக்கிட்டேனா? கடவுளே. டேய் மனம், பாலா எங்கடா இருக்கீங்க? அங்கே வாங்கடா. எதுக்கு அவங்கள கூப்பிடுறீங்க? நாங்கள் உங்கள்கிட்ட தான் பதில் கேட்டோம். பதில் சொல்லுங்கள். நான் வேணுமா உங்கள் அம்மா வேணுமா? டேய் என்னடா எப்போ வந்தீங்க ஹாஸ்பிட்டல் போயிட்டு? இப்போ தாண்டா வந்தேன், ஒரு 10 நிமிஷம் ஆச்சு. என்னடா சொன்னாங்க? அவன் தங்கச்சி காலில் பண்ண வேலைக்கு கூட வந்து இழுத்து வச்சிருக்கான். சாயந்தரமே ஒரு ஊசி போட்டு வரணும்டா மறுபடியும். நீ வலிக்கணும் நீ. ரொம்ப வலி இருக்கா? அக்கா கொஞ்சம் வலி இருக்குக்கா. நாங்கள் வேணா கொஞ்சம் தடவை விட்டுட்டு மாதிரி வா, ரூமுக்கு வா. வேணாம் பேபி, இருக்கட்டும். டேய் ஒரு முடிவு சொல்லுங்கடா. காலையில் போகும்போது ஒரு பெரிய பஞ்சாயத்தை வச்சு விட்டான். இப்போவும் பாரு, வந்த உடனே அடுத்த பஞ்சாயத்து. என்னடா என்னாச்சு இப்போ? மறுபடியும் எதுவும் சண்டை போட்டாலாடா? ஆமாம், பதில் சொல்லுங்கள். எப்படி இருந்தாலும் அன்னைக்கிட்டே பேசி எப்படி மறைக்காதீங்க. பதில் சொல்லுங்கள். நீ காலையில் எழுந்துச்சு தூக்கம் வருது, கொஞ்ச நேரம் தூங்கிட்டான். ம் பா பெற சொல்லுது. வேற வேணாம் சொல்லலாம்டா. இப்போ சொல்லுங்கள். சொன்னதான் இப்போ ரூம்குள்ளே விடுவேன், பார்த்துக்கோங்க. ஏய் முடிக்காதீங்கடா, பதில் சொல்லுங்க. தங்கச்சி நான் முக்கியமா உங்கள் அம்மா முக்கியமான்னு கேட்க என்னடா சொல்லுங்க. எனக்கு 2 பேரும் முக்கியம் மட்டும் சொல்லாதீங்க. சொன்னீங்க நந்தினி எதுக்கு இந்த கேள்வி? என்ன, இவங்க அம்மா என்னை வீட்டை விட்டு வெளியே போக சொல்லுதாங்க, எங்கள் வீட்டுக்கு போகணும்னு சொல்லுதாங்க. அப்போ நான் எதுக்கு போகணும்? போக முடியாதுல. சரிதான், போகக்கூடாது. அதுக்கு ஏன் இந்த கேள்வி கேட்டேன்? அதான் நான் சொன்னேன், இது என்னோட வீடு, உங்கள் அம்மாவை வெளியே போக சொல்லுங்க, அவங்க வீட்டுக்கு போக சொல்லுங்கன்னு சொல்லுதேன். ரைட்டு தானே? சரிதான். உன் வீடு எங்கே இருக்குது, அவங்க வீடு எங்கே இருக்குது சொல்லு. ஏன்னா இது நம்ம வீடு, அதனால இது என் வீடு. இவங்க வீடு அங்கெல்லாம் இருக்குது. அவங்க அண்ணன் வந்து கூட்டு போக சொல்லுதேன், கூட்டு போக மாட்டேக்காங்க. வந்து 4 நாள் அவளை என்னை வீட்டை விட்டு துரத்துவியோ? போடி பேசணும் உங்கள் வீட்டை பார்த்து. டேய் தம்பி மனோபாலா, கார் எடுங்கடா. சோமே போய் வாங்க. இவளை இழுத்து கொண்டு வீட்டில் கொண்டு விட்டுட்டு வரோம் வாங்க. இவ சரிப்பட்டு வர மாட்டாங்க, அனுப்பி வச்சிருவாங்க என் வீட்டுக்கு. வாங்கம்மா. என் பிள்ளைய நல்லா பார்த்துக்கோ, சந்தோஷமாக வச்சுக்கோன்னு கெட்டி வச்சா இப்போ என் பிள்ளையும் கஷ்டப்படுத்திக்கிட்டு என்னையும் வீட்டை விட்டு வெளியே போச்சுக்கதா? இவளை இங்கே வைக்கலாமா? வைக்கக்கூடாது. வாங்க, பிடிச்சி இழுத்து கொண்டு அங்கே கொண்டு போட்டு வந்துருக்கே. வா சௌமியா, பவி வாங்கம்மா. வாங்க வாரேங்க்கா, வாங்க. யாராச்சும் என் பக்கத்தில் வந்தீங்க அவ்வளோதான் சொல்லிட்டேன். மாமா என்ன பார்த்துட்டு இருக்கீங்க? உங்கள் அம்மா சரியில்லை சொல்லிட்டேன், அடித்து பற்றி விட்டுருவேன். போக சொல்லுங்க தூர. நீ இருயா, இவ தான் உனக்கு கஷ்டப்படுத்துறா. இப்போ இவ வேண்டாயா, வேற பொண்ணு பார்ப்போமாயா? வேற பொண்ணு பார்த்துக்கட்டும். ஆமாம்மா, நானே உங்கள்கிட்ட சொல்லணும்னு தான் நினச்சேன். இவ சாரி இல்லை, இவளை வீட்டுக்கு அனுப்பிடுவோம்மா. இந்த சந்தோஷமாகவே பார்த்துக்க மாட்டேக்கா. வேண்டாம்மா, வேற பொண்ணு பாருங்க. ஏய் தேவையில்லாமல் வாய விடுத. காலையில் பட்டது மறந்துட்டியா என்ன? எங்கே என் முகத்தை பார்த்து சொல்லுங்கள், வேறு பொண்ணு பார்க்க சொல்லு. இந்தாடா. நீ கிளம்புப்பா, எங்கள் அம்மா எனக்கு வேற பொண்ணு பார்ப்பாங்க. கிளம்பு. கிளம்புவோம். கிளம்புறதுக்கு தான் இங்கே வந்து உட்காந்துட்ருக்கோம். இத்தனை வருஷம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். சரி, யார் பொண்ணு தரேன்னு பார்ப்போம். பொண்ணு தர்றவங்களையும் அடிப்பேன், பொண்ணு கேட்டு போகிறவங்களையும் அடிப்பேன். ஏம்மா, நீங்கள் பொண்ணு பார்த்துருங்கம்மா. என்ன இவ்வளோ அங்கே அனுப்பிவிட்ருவோம். நான் சாயந்தரம் கொண்டு விட்டுட்டு வந்துடுறேன். ஓ அப்படியா? சாயந்தரம் கொண்டு விடுவீங்களா? நான் இப்போவே போகிறேன். பேக்கில் எல்லா துணிமணியும் எடுத்து வைக்க போகிறேன். போங்க. சரி கோவப்படாத, சும்மா சொன்னேன் நந்தினி. அம்மாவும் விளாண்டுட்டு இருக்காங்க, நீ சீரியஸ் எடுத்துட்டு காலையில் மாதிரி வேலை பார்த்துட்டு இருக்காதான். அப்புறம் நான் ரொம்ப கோவப்படுவேன். நான் கிளம்புவேன். இப்போமே என்னை கூட்டிகிட்டு போகணும், அவ்வளோதான் சொல்லியாச்சு. வாங்க ரூமுக்கு வாங்க. நந்தினி சொன்னேன் கேரள நந்தினி. இப்போ தானே சொன்னேன் இப்படியே என்ஜாய் பண்ணிட்டு இருன்னு. சீரியஸாக எடுத்துக்காதுன்னு சொன்னோம்மா. அப்புறம் மறுபடியும் ஏன் இப்படி சீரியஸாக எடுத்துக்கிறேன்? விளையாட்டு தானே பேசிகிட்டு இருக்கோம். நினப்பு தான். நான் எங்கள் அம்மா வீட்டு போகிற நினப்பு. நான் என் வீட்டில் தான் இருப்பேன். யாரும் எனக்கு போகணும்னு சொல்ல முடியாது. சொன்னால் நான் போக மாட்டேன். நான் ரூமுக்கு போகணும். வாங்க கூப்பிட்டு போங்க. துணியெல்லாம் பேக் பண்ணலாம், உங்கள் துணியும் பேக் பண்ணணும். வாங்க. இப்போ தானே சொன்னேன் போக மாட்டேன்னு. சொன்னால் போக மாட்டேன்னா வேறு துணியை பேக் பண்ண போகிறாங்க. அது ஏன் துணியும் சேர்த்து பேக் பண்ண போகிறாங்க? எங்கே போகிறேன்? எங்கே போகிறேன் இல்லை, 2 பேரும் சேர்ந்தே போகிறோம். என்னை கூட்டிகிட்டு போகிறீங்க. எங்கே தெரியுமா? மும்பைக்கு. அப்படியா? சரி போவோம். ஆனால் கொடை முடியட்டும், கொடை முடிஞ்சோன்னு போவோம். பயந்துட்டிங்களா எங்கள் வீட்டுக்கு போயிடுவேன்னு? அதை எப்படி போவேன்? போக மாட்டேனே. உங்கள் வீட்டில் நான் போக மாட்டேன். இனிமேல் நீங்களே சொன்னால் போக மாட்டேன். உங்களை கூடவே இருந்து டார்ச்சர் பண்ணுவேன். டார்ச்சர் பண்ண மாதிரியா? ம் ஏம்மா பார்த்துக்காங்கம்மா, டார்ச்சர் பண்ணுவானா கூட இருந்து? எங்கே கம்ப்ளைண்ட் பண்ணாலும் ஒன்றும் நடக்க போகிறதில்ல. நான் பண்ணுவேன், டார்ச்சர் பண்ணுவேன். சரி, எவ்வளோ டார்ச்சர் பண்ணணுமோ பண்ணிக்கோங்க. போதுமா,
டார்ச்சர் இல்லாமல் நான் இருக்க முடியுமா? இருக்க முடியாதுலாம். ம் இந்த டார்ச்சர் வேணும் தானே இத்தனை வருஷம் வெயிட் பண்ணி நான் கூட்டிகிட்டு வந்திருக்கேன். வேணும்லாம் எனக்கு லைஃப் லாங் வேணும். இப்போ எப்படி இருக்கீங்க? அப்படியே எல்லாருக்கூடையும் சந்தோஷமாக கலகலான்னு இருக்கணும். புரியுதா? எப்போ பார்த்தாலும் கோவப்படக்கூடாது. புரியுதா புரியலையா? சரி, இனிமேல் நான் கோவப்பட மாட்டேன். இனிமே கோவப்பட்டீங்கன்னா சொல்ல மாட்டேன், பேசவே மாட்டேன், கோவப்படவும் மாட்டேன். காலையில் சொன்னாலாம் அதே மாதிரி செய்வேன், உங்களை விட்டு போயிடுவேன். சரி, நான் கோவப்பட மாட்டேன், சந்தோஷமாக இருக்கேன். சரி, எவ்வளோ தூரம் நிற்க போகிறீங்க? ரூமுக்கு போகணுமா? இல்லைன்னா சோஃபாவில் உட்காருங்க, உட்காந்து எல்லாத்தையும் பேசிட்டுருங்க. ரூமில் கொண்டு விடுங்க, நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்து அதுக்கப்புறம் பேசுகிறேன் எல்லாத்திட்டையும். சரி, கொஞ்சம் இருங்க. உங்கள் அத்தைட்ட ஒன்று கேட்கணும். நல்லா தாண்டா இருக்கான், திடீர்னு தான் கொசர் பண்ணுது அவங்ககிட்ட. என்னடா செய்ய? இவன் சண்டை போட்டால் தான் அவனுக்கு பிடிக்கும், அவன் கோவப்பட்டால் தான் இவளுக்கு பிடிக்குது. இவங்களெல்லாம் என்ன தான் செய்ய? என்னென்ன பிடிச்சிருக்கு பாரு இவங்களுக்கு. எல்லாத்துக்கும் என்ன பிடிக்கும், இவங்க ரெண்டுத்துக்கு என்ன பிடிக்குன்னு பாரு. ஒரே பிளட்டு தானே, அப்புறம் அப்படி தானே இருப்பாவே. சௌமியா, நீங்கள் இன்னும் கிளம்பலையாம்மா? ஏம்மா வந்ததுலேருந்து உங்கள் வீட்டுக்கு போகணும்னு சொல்லவே இல்லை? பவி நீயும் தான், உங்கள் அம்மா ஒன்றும் சொல்லலையா? என்ன மட்டும் செய்ய எங்களுக்கு அங்கே போக பிடிக்கவே இல்லை, இங்கே தான் பிடிச்சிருக்கு. அப்புறம் இங்கே தானே இருப்போம், அங்கே எப்படி போக தோணும்? எனக்கு விருப்பமே இல்லை. நீங்கள் சொன்னீங்கன்னு தான் இப்போ கூப்பிட்டு இருக்காங்க நேற்றாச்சு. விருப்பமே இல்லை மச்சான், நம்ம போயிட்டு வந்துட்டுமா சாயந்தரம்? என்ன செய்ய? வீட்டை விட்டு வெளியே போக விட மாட்டேங்கிங்க. நீங்கள் வீட்டுக்குள்ளே இருந்து நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துட்டு பேசிட்டே இருக்கீங்க. நாங்கள் என்னமோ பண்ண வீட்டுக்குள்ளே இருக்க முடியுமா? எவ்வளோ நேரம் தான் இந்த மரம் மட்டும் மூஞ்சி உங்கள் மூஞ்செல்லாம் பார்த்துட்ருக்கேன். எங்களுக்கு போர் அடிக்கலாமா? நாங்கள் என்ன பண்ண? அதான் அவன் சுகினிட்ட கொஞ்சம் நேரம் என்ஜாய் பண்ணிட்டு வரலான்னு பார்க்கான். போட்டுமா, கூப்பிட்டு போங்க. பவி பாலம் எதுவும் சொல்லணும் இல்லையா? ஏய், உனக்கு காலையிலே வறுத்துட்ட, நீ ஏன்டா எங்களை கொத்து விடுத? காலையில் உனக்கு நல்லா இதுண்டா பண்ணோம், உனக்கு ஏன் இந்த கொலவரி? டேய், நீயும் போனலடா, நாங்கள் ஏதாடு சொன்னோமாடா, ஏன்டா உனக்கு இந்த கொலவரி? ஆ, நாங்கள் போவதுக்குள்ளே இப்படி போட்டு குடிக்கடா. மச்சான், அப்போ மன மச்சான் கூட குறைஞ்ச சொன்னது இதுக்கு தானே? சுவனியோட பேசுறதுக்கா? வேறு உங்கள் வீட்டில் யாரும் இல்லைல்லம்மா, நீ உங்கள் அம்மா கிட்ட பேசிகிட்டு இருப்பேன். அப்புறம் வந்து சும்மா இருப்பான்ல பையன், பாவம்மா. போச்சுடா, போட்ட பிளான் எல்லாம் சொதப்பிட்டான். இனி வெளுத்துருவாவா. ஆமா பவி, இவங்களும் சொன்னாங்க பாலா மச்சான் வராங்க அப்படி சொல்லிட்டு. அப்போ அதுக்கு தானே இவங்களும் அதே தான் சொல்லிட்டு இருக்காங்க பவி. சுவனியோட பேசணும், டைம் பாஸ் பண்ணணும்னு. ரெண்டு பேரும் இதுக்கு தாங்க வராங்க. இதுக்கு நம்மளை கூட்டு போறாங்க தலைக்கு. ஆமாக்கா, இதுதான் பிளான் போல. அதுக்கு தான் நம்மளை கூட்டிட்டு போற சாக்கில் நல்லா என்ஜாய் பண்ணலான்னு பிளான் பண்றாங்க. இதுக்கு தான் நைட்டு தங்குவோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு தான் வழி சொல்லிட்டு இருக்காங்க, 2 நாள் இருந்துட்டு வருவோம், 2 நாள் இருந்துட்டு வருவோம். இதுக்கு தான் இந்த ஐஸ் நினைக்கிறேன். டேய் நல்லவனே, நினச்ச காரியத்தை சிறப்பாக செஞ்சு முடிச்சிட்டியா? இனிமேலாம் கூப்பிட்றதடா, உங்கள் பிரச்சனைக்கே நாங்கள் வர மாட்டோம், போங்கடா. இதில் கொஞ்சமான சந்தோஷமாக இருக்க முடியுதா? எரும மாடு, நான் ஒரு நாள் தண்டா இருந்துட்டு இருந்தேன், நீங்கள் 2 நாள் இருக்கீங்க. எரும மாடு எங்கிட்ட தனியாக கேட்டிருக்க வேண்டியதானே? நாங்கள் சொல்லியிருப்போம்ல. அவங்க எங்கடா 2 நாள் வரேன்னாங்க. அவள் பவி என்னடா, நாங்கள் காலைல போய்ட்டு சாயந்தரம் வந்துடுவாங்க. இவ சௌமியா இவளும் அதே தான் சொல்லிட்டு இருக்கான், காலைல போய்ட்டு சாயந்தரம் வந்துடுவான்னு. தங்கே வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்காடா. நான் ஒரு நாள் தான் பேசி சமாளித்து வச்சுருக்கேன், நீ இப்போ அதையும் கெடுத்து விட்டுட்ட போ. ஆனால் இவங்க இனிமேல் வருவாங்க? வரவே மாட்டாங்கடா. ஓட கழிச்சு பார்ப்போம்டா, பிளானை கேன்சல் பண்ணு. ஆமாடா, இப்போமே கூப்பிட்டேன்னா அவ்வளோதான், வரவே மாட்டாங்க போ. டேய் சாரிடா, சொல்லியிருக்கலாம்டா. மாட்டி விட்டுட்டு தனியாக கேட்ட மாதிரி சொல்லியிருக்கலாம். விடு போ, அதான் சொதப்பிட்டியே, இனிமேல் எங்கேருந்து போகல, விடுடா. டேய் நான் வேணா சொல்லட்டா 2 பேர்த்திட்டையும்? அதான் எல்லாத்தையும் சொல்லிட்டியே, வேற இனிமேல் என்ன சொல்ல இருக்கு? போ பேசாம. சரிம்மா, போங்க எல்லாரும் போய் சாப்பிடுங்க போங்க. சமைய ரெடி ஆயிட்டாமா? ஆமாட்டா, எல்லாம் ரெடி தான். நந்தினி வரட்டும்னு பார்த்தோம், சாப்பாடு கொடுக்க எல்லாத்துக்கும். சரிம்மா, ஏதாச்சும் சாப்பாடு கொடுங்க, நான் இப்போ வரேன். என்ன நீங்களும் சாப்பிடுங்க. இவளுக்கு ரூமில் கொண்டு சாப்பாடு கொடு சௌமியா. சரிங்கப்பா. ஐயா, இவளை ரூம் கூட்டு போமா, சாப்பாடு கொண்டு வர சௌமியா, அங்கே உட்காந்து சாப்பிடுங்க. நந்தினி போ, போய் சாப்பிட்டு கொஞ்ச நேரம் தூங்கு போ. சரித்த போகிறேன். நம்ம ரூமுக்கு கூட்டு போங்க. சரிப்பா, தூக்கிட்டு போட்டான். ம் சரி. கால் வீக்கம் வத்துருமா, வத்துனதுக்கப்புறம் நடக்க ஆரம்பிச்சிரியா? எதுனா சொல்ல, நான் கூப்பிட்டு போகிறேன். சரி வாங்க சாப்பிடுங்க, மச்சான் வாங்க. இந்த வாரம்மா போங்க, எடுத்து வாரம் வாரு சௌமியா.